ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ்மோஸுங்க. அதாவது கொடிக்கிரேந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவர் வகை. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு ஆல் சீசனில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஆஃப் சம்மர், அதாவது ரெயின் சீசன் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா இது பூக்க ஆரம்பிச்சிருக்கும், வசந்த கால பூக்கள் மாதிரி. ஆனால் எல்லா சீசன்லேயுமே நம்ம கிளைமேட்டுக்கு வளர்க்கலாங்க, நல்லா அழகாக வளரும். ஒவ்வொரு தடவையும் நம்ம பூக்கள் வளர்க்கும்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான விதையை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டா போதும். செடிகளை நீங்கள் அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சீசன்லேயும். இதில் 3 வெரைட்டி எங்கிட்ட இருக்குது. இதில் எல்லோ கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இதோட வளர்ச்சி விதமாக இருந்தது இந்த டைம். லாஸ்ட் டைம் நான் சம்மரில் ட்ரை பண்ணேன். எல்லோ கலர் ஃபுல்லாக எறும்பு வந்து நாசம் பண்ணிடுச்சு. பட் இந்த டைம் ஹெவி ரெயினையும் தாண்டி இந்த எல்லோ கலர் மட்டும் சர்வைவ் ஆகிடுச்சு. அடித்த வெள்ளத்துலேயும் இந்த எல்லோ கலர் மட்டும் தப்பிச்சிடுச்சு. மாடி தோட்டத்தில் வச்சுருந்த ரெட் கலரும் தப்பிச்சிடுச்சு. ஆரஞ்சு கலர் மட்டும் நிறைய பிளான்ட் வந்து ஃபுல்லாகவுமே இதாகிடுச்சு. மழை சீசனில் என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டாக நம்மளுக்கு பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வராததுனால விதைகள் வந்து அந்தளவுக்கு வராது. ஒன்ஸ் மழை விட்டதும் பார்த்திங்கன்னா விதைகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளவர்லேயும் நம்ம பூத்து முடித்ததும் 3ஆவது நாள் அந்த இதில் எல்லாம் விருந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு சீட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ளவர் தாங்க உங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. இந்த வீடியோவுக்கு 3 கமெண்ட் போடக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு நான் இந்த ஃப்ளவர் சீட்ஸை அனுப்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரு. இந்த ஆரஞ்சு கலர் வந்து சிங்கிள் பெட்டல்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்குது. டபுள் லேயர் வெரைட்டிஸ் வந்து இல்லாமலே போயிடுச்சு. பட் இந்த சிங்கிள் பெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து கிட்டத்தட்ட 5 ஃபீட் வரைக்குமே வளரக்கூடிய ஒரு செடி. நம்ம ஃப்ளவர்ஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமான ஃப்ளவர்ஸ் வரும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஃப்ளவர்ஸை மட்டும் பறிக்காமல் விட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சீட்ஸ் வந்துடும். அதை விழுற இடத்துலலாம் அங்கங்கே முளைச்சி நிற்கும். இந்த மாதிரி முளைச்சி வளர்ந்தது தான் ஃபுல்லாகவுமே இந்த எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் எல்லாமே. நான் எங்கேயுமே விதை போட்டு வளர்க்கல இந்த டைம். வர்ற வழி, போகிற வழி எல்லா இடத்துலையுமே விழுந்த அந்த சீட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அந்த மழை காரணமாக முளைச்சி தன்னாலே வளர்ந்து வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், இந்த சீட்ஸ் அதிகமாக ஃப்ளவர் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதை நான் கமெண்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.